இல்லாத கதையா காரணமா? ஒரு ஊர், ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு 7 குழந்தைகள். இல்லம்மா, 3 குழந்தைகள். மூத்த மகள் பேர் ரூபா. ரூபா. இரண்டாவது மகள் பேர் ஹேமா. ஹேமா. பிறகு 3வது பெண்ணின் பேர் பொம்மை. இல்லம்மா, குணா. 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 பிரபு, யார் அது? மந்திரியார் பிரபு. வர சொல். வாருங்கள் வாருங்கள். முதலில் இங்க வந்து என் செல்வங்களை பாருங்கள். இந்த அலங்காரங்கள் எல்லாம் யார் செய்தென்று எண்ணுகிறீர்? சித்தம் சித்தம், மகாராஜா அவர்கள் தான். அறிஞர் என்றால் அப்படி இருக்க வேண்டும். பாருங்கள், செல்வங்களை சீராட்டுவது ஒரு சிறந்த கலை. தாங்கள் சபைக்கு விஜயம் செய்யாவிட்டால் இந்த ராஜ்ய பரிபாலனம் கஷ்டம் தான். என்னையா கஷ்டம்? ஒரு அதட்டுல, ஒரு ஆட்சியில அமைதியா நடக்கும் ஆட்சிக்கு. மந்திரி, உங்கள் ராஜ்ய பரிபாலனத்தை விட கஷ்டமானது இதோ இந்த தாயற்ற செயல்களை பரிபாலனம் செய்வதும் பாதுகாப்பது. என்ன? எங்கள் விண்ணப்பம் உண்டு. என்ன அது? என்றென்றும் இந்த ஆட்சியை தங்கள் வம்சமே அனுபவிப்பதற்கு ஒரு ஆண் சந்ததிக்காக தாங்கள் மறுபடியும் உணர்ந்தோம். ஒரு வார்த்தை, ஒரு பானம், ஒரு பத்னி விரதம் கொண்டவன் நான். என்ன புதல்வர்கள் தானே வம்சாபிவிருத்தி? புதல்விகளின் அம்சம் அல்லவா? மந்திரி, இனி இவர்களே இந்நாட்டு வருங்கால ராணிகள். மீனாதேவி, மீனாதேவி, பால் கொண்டு வா, பால்.